புருஷன்கிட்ட கோவிச்சுக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போறா ஒரு பொண்ணு. அவ பேரு சுப்புத்தாய். அவளுக்கும் சரவணனுக்கும் கல்யாணமாகி 4-5 வருஷங்கள் ஆயிருச்சு. அவங்களுக்கு குழந்தைகள் கிடையாது. பிறந்த வீட்டுக்கு போன சுப்புத்தாயி மனசு மாறி திரும்ப புருஷன் கூட சேர்ந்தாளா இல்லையா அப்படின்னு சொல்றதுதான் இந்த சிறுகதை. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். திரு மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் எழுதிய சொந்த வீடு என்ற சிறுகதையைத்தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. இந்த சிறுகதை 1994 வெளிவந்தது. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். கேட்கிற கதைகள் பிடிச்சிருந்தா சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். எப்போ விடியும்னு கொட்ட கொட்ட காத்திருந்தா சுப்புத்தாய். வீம்புலையும் வேதனையிலையும் மனசெல்லாம் நசிஞ்சு போன மாதிரி இருந்தது. ராத்திரி புருஷன் போட்டு அடிச்ச அடியில உடம்பெல்லாம் ஒரே வலி. முடிய பிடிச்சி இழுத்த இழுப்புல கூந்தலெல்லாம் கலைஞ்சு அலங்கோலமா இருந்தது. ஒரு உப்புக்கல்லுக்கு பெறாத காரியம். அதனால வந்த சத்தம் அது சூடாகி சண்டையாகி கடைசியில அடிதடியா முடிஞ்சுது. காட்டு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து சேர சுப்புத்தாய்க்கு கொஞ்சம் நேரம் ஆயிருச்சு. உஸ்ஸுன்னு ஓஞ்சு உட்கார அவளுக்கு பொழுதில்ல. உடம்பெல்லாம் குத்தி கொடையிற மாதிரி இருந்தது. முதுகு தண்டு உட்காரு உட்காருன்னு அவளை கெஞ்சுற மாதிரி இருந்தது. ஆனா அவளுக்கு அதுக்கெல்லாம் பொழுதில்ல. பரபரன்னு பெட்டி எடுத்துக்கிட்டு தெருவில் பாஞ்சா அவ. கடைக்கண்ணிக்கு போய் சரக்கு வாங்கிட்டு வந்து அவசரமா அடுப்பை மூட்டினா. விறகு ஈரமா இருந்தது. வீடு முழுக்க ஒரே புகை மண்டலம். இவளும் விடாம மல்லு கட்டி அடுப்பு வேலை செய்துகிட்டு இருந்தா. திடுமுன்னு அவளுக்கு மனசுக்குள்ள ஒரு உதைப்பு. அட கொடுமையே, பால் வாங்காம இருந்துட்டனே, மறந்து போச்சே அப்படின்னு தோணுச்சு. பரபரப்பா சூறாவளியா பறந்தா அவ. இவ ஓடி போய் நிக்கிறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சு. கணக்கு முடிச்சு பால் கேன லாரியில ஏத்திட்டாங்க. இப்ப என்ன செய்யன்னு தெரியல அவளுக்கு. பொழுது அடையிற நேரம். கீழ்காத்து சுழன்று சுழன்று அடிச்சுக்கிட்டு இருந்தது. வேலை முடிஞ்ச கையோட குளிச்சுட்டு ஈர வேட்டியும் வயிற்று பசியுமா வந்து சேர்ந்தான் சரவணன். அவசர அவசரமா துணிமணியை மாத்தினான். கை வச்ச பனியனை போட்டுக்கிட்டான். ஈரம் காஞ்ச தலையில எண்ணெயை வச்சுக்கிட்டே பசியோட தொல்லை பொறுக்காம கேட்டான். சுப்பு, காப்பி இருக்கா அப்படின்னு கேட்டான். இருக்கு, ஆனா கடுங்காப்பி தான் அப்படின்னு பதில் சொன்னா சுப்பு. ஏன் பால் வாங்கலையா அப்படின்னு கேட்டான். இல்ல, வாங்க போறதுக்குள்ள முடிச்சிட்டாக அப்படின்னு சொன்னா சுப்பு. தோலை எரிக்கிற கோடை வெயில்ல உழைச்ச அலுப்பு அவனுக்கு. வயிற்றுக்குள்ள பிடுங்குற பசி, உடம்போட அயற்சி எல்லாம் சேர்ந்து கை கோத்துக்கிருச்சு. இந்த சின்ன ஏமாற்றத்தை கூட அவனால சகிச்சுக்க முடியல. கோபத்துல அவளை முறைச்சு பார்த்தான். அடுப்படி புகைக்குள்ள அவ மங்களா தெரிஞ்சா. பால் வாங்க மறந்துட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சியோ உறுத்தலோ இல்லாம அலட்சியமா அவ சொன்ன பதில் அவனுக்கு கோபத்தை உண்டாக்குச்சு. இறுகி போன குரல்ல அவகிட்ட கேட்டான். நேரத்தோட பால் வாங்காம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த அப்படின்னு. அவளும் பதிலுக்கு அப்படின்னு உருமுனா. அத்தோட நீங்க கட்டி போட்டிருந்த ஊஞ்சல் இருக்குல்ல, அதுல ஆடின அப்படின்னு சொன்னான். அந்த பதிலும் அது வந்த தொனியும் அவனுக்குள்ள ஆத்திரத்தை உண்டு பண்ணுச்சு. அவனுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது. உதட்ட கடிச்சுக்கிட்டு அவளை அடிக்க பாஞ்சவன் அவளுடைய பார்வையை பார்த்தான். திகைச்சு அப்படியே நின்னுட்டான். அவளோட பார்வை பயம் இல்லாம எம தட்டாம அவனையே நேரடியா பார்த்தது. என் மேல என்ன தப்பு அப்படின்னு கேட்குற மாதிரி துணிச்சலோட பார்த்தது. அதை பார்த்ததும் அவனுக்குள்ள குழப்பம். தன்னோட பாய்ச்சலை நிறுத்தினான். ஓங்கன வலது கால கோபத்தோட தரையில சத்தமா வச்சான். எரிச்சலான பார்வையோட அவளை பார்த்துட்டு, செய், மனுஷ பையன் இருப்பான அந்த வீட்டில் அப்படின்னு கோபத்தில் வெடிச்சிட்டு விருட்டுன்னு வெளியே போயிட்டான். புருஷன் பொஞ்சாதி 2 பேர் மனசுலையும் வேறு வேறு விதமான ரணம் இருந்தது.
அதுதான் ராத்திரியில விகாரமான வடிவம் எடுத்து வார்த்தைகள் சத்தமாகி சண்டையும் அடிதடியுமா முடிஞ்சுது. நேத்து பட்ட அடியில அவ உடம்பெல்லாம் புண்ணாகி போச்சு. காட்டுலையும் உயிரை விட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டில் வந்தும் அடுப்படி புகையில அல்லாடி சீரழிகிற கொடுமைக்கு கிரீடம் எதுவும் சூட்ட வேண்டாம், இறக்கமும் காட்ட வேண்டாம். அது பொம்பளைக்கு விதிச்ச விதி. அதை அனுபவிச்சுட்டு போறோம். ஆனா கோபமும் சாபமுமா எதுக்கு சீரணும்? ஆம்பளைன்னா அடிக்கிறதா, உதைக்கிறதா, முடிய பிடிச்சி இழுத்து நாசக்காடு பண்றதா? இதுவும் ஒரு மனுஷ ஜென்மமா? இது கூட கூடி மாரடிக்கிறதும் ஒரு வாழ்க்கையா? தூ அப்படின்னு இருந்தது அவளுக்கு. இந்த துப்புக்கட்ட மனுஷனோட இனி ஒரு நிமிஷமாச்சும் வாழலாமா? மானமுள்ள மனுஷியா இருந்தா வாழுவாளா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே, அட பாவி, என்னையா அடிக்கிற? என்ன யாருன்னு நினைச்ச? நாதியத்தவன் நினைச்சிட்டியா? பாரு, விடிஞ்ச உடனே போறேன். ஊர்ல என்ன தலையில வச்சு கொண்டாட எங்க அம்மாவும் ஐயாவும் இருக்காங்க அப்படின்னு சொன்னான். என்னை பெத்த ஐயா என்னை பூ போல வளர்த்தாரு. ஒரு நாளாச்சும் கை நீட்டி அடிச்சிருப்பாரா? என்ன கடிஞ்சு ஒரு வார்த்தையாச்சும் பேசி இருப்பாரா? சுப்புத்தாயின்னு பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டாரே எங்க ஐயா. அம்மாம்பாரு, கண்ணும்பாரு, செல்லம்பாரு, மறு பேச்சு கிடையாது. அப்பேற்பட்ட பாசமுள்ள ஐயா வயிற்றுல பிறந்த சாதிமான் குட்டி நான். என்னையா நீ அடிக்கிற? இரு இரு, நான் போறேன். 10 நாளுக்காச்சும் உன்னை காய போட்டு எடுத்தாதான் உனக்கு என்னோட அருமை தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டா அவ. இன்னும் சரியா விடியல. ஆனா இருட்டு விலகிக்கிட்டு இருந்தது. திண்ணையில படுத்து கிடந்த சரவணனுக்கு தெரியாம சுப்புத்தாய் கிளம்பிட்டா. போகும்போது அவ கையில எதையுமே எடுத்துக்கல. இங்க இருந்து 1.5 மைலு மெட்டல் ரோடு. நடந்து போனா தார் ரோடு. அங்க பஸ் வரும். டவுன் பஸ்ல ஏறி உட்கார்ந்தா ₹2.30 டிக்கெட்டு. இறங்குனா கரிசல் காட்டுக்குள்ள ஒத்தையடி பாதை 2 மைலு. அதில் நடக்க 1/2 மணி நேரம் ஆகும். 9 மணிக்கு சொந்த வீட்டில் போய் விழுந்துடலாம். அம்மாவோட மடியில் முகம் புதைச்சிக்கிட்டு அழலாம். அன்புல அம்மா பதைச்சு போவா. தலையை பாசத்தோட வருடுவா. தேம்பி தேம்பி அழலாம். மனசுக்குள்ள கட்டையா கடந்து அழுத்துற கசப்பையெல்லாம் கொட்டி அழலாம். ஆறுதல்ல மனசு லேசாகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டா அவ. சுப்புத்தாயோட ஐயாவுக்கு இவனா உயிர். 3 பிள்ளைகள்ல இவ கடைக்குட்டி. இவ பிறந்த பிறகுதான் புஞ்சக்காடு நல்லா விளைஞ்சுதான். கிணத்துல கரண்ட் மோட்டார் போட்டாராம். பிரிஞ்சு கிடந்த கூரை வீட்டை இடிச்சிட்டு ஓட்டு வீடா ஆக்க முடிஞ்சுதான். சஞ்சலப்பட்ட சம்சாரியோட வீட்டில் குட்டி வசந்தமா இவ வந்து பிறந்திருந்தா. என் கண்ணு தங்கமான புள்ள, அவ கால்பட்ட இடமெல்லாம் பொன் விளையும் அப்படின்னு சொல்லுவாரு ஐயா. அதுல அவருக்கு ஒரு பெருமிதம், பூரிப்பு. அம்மானா அதுக்கு மேல. இவளுக்கு பிறகு வேற புள்ள அவளுக்கு கிடையாது. அம்மாவோட மனசுல ஊறின பாசமெல்லாம் சுப்புத்தாய் மேலதான். ஆனா இந்த உப்புக்கல்லு பெறாத மனுஷர் இந்த பாடுபடுத்துறாரு. இதை நினைக்க நினைக்க அவளோட மனசு கிடந்து வெந்துகிட்டு இருந்தது. மெட்டல் ரோட்ல நடந்துகிட்டு இருந்தா. கீழ்வானம் சிவந்து கிடந்தது. ராத்திரியெல்லாம் அழுது கன்னி போன இவளுடைய கண்களை போல. போன வருஷமும் ஒரு தடவை இப்படித்தான் கோவிச்சுக்கிட்டு வந்து சேர்ந்தா சுப்புத்தாயி. பதறி பதச்சு போனா அம்மா. என்ன ஏதுன்னு துடிச்சு போய் விசாரிச்சா. அவளோட உடம்பெல்லாம் நடுங்குச்சு. இவ நடந்ததையெல்லாம் சொல்லி அழுதா. அதை கேட்டு அம்மா கொதிச்சு போனா. மருமகனா வந்து வாச்ச குரங்கு பயல ஒரு பாட்டம் திட்டி தீத்தா. கொலை கொதிக்குதே அப்படின்னு வாய்க்கும் கைக்கும் புலம்புனா. பூ போல இருக்கிற என் புள்ளைய கை நீட்டி அடிக்க ஒரு ஆம்பளைக்கு மனசு வருமா? அவனுக்கு எம்புட்டு ராங்கி இருக்கணும். வரட்டும் பேசிக்கிடுதேன் அப்படின்னு கோபமா பேசிக்கிட்டு இருந்தா. ஐயாவும் மகக்கிட்ட விசாரிச்சாரு. சொன்னதை கேட்டதும் அவருடைய முகம் இறுகி போச்சு. கண்கள் இடுங்கிச்சு. பல்ல கடிக்கிறது தாடையோட புடைப்புல தெரிஞ்சுது. தாங்க முடியாத கோபத்தோட அடி உதட்ட அழுந்த கடிச்சாரு அவரு. கடைசியா, சரிம்மா இருக்கட்டும், நீ கவலைப்படாத, ஐயா இருக்கேன், நீ ராசாத்தி கணக்கா இங்கேயே இரு, உன்னை கூப்பிடுறதுக்கு எப்படியும் வருவான்ல, அப்ப பேசிக்கிடுதேன் அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்டு சுப்புத்தாய்க்குள்ள ஆறுதல், ஒரு பலம். ஐயாவும் அம்மாவும் இருக்காங்க, ஒரு பாதுகாப்பா கவசமா இருக்காங்கங்கிற தைரியம். கல்யாணத்துக்கு முந்தி இருந்த மாதிரி சொந்த வீட்டில் சுதந்திரமா சிட்டுக்குருவியா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா. 4வது நாள் சரவணன் வந்து பயத்தோடையும் வெக்கத்தோடையும் நின்னான். பூனை போல பம்மி போயிருந்தான்.
ஐயா சாமி வந்தவரை போல ஆடினாரு. தாட்டு போட்டுன்னு கத்துனாரு. ஊரை கூட்டினாரு. அம்மா தான் குறுக்க விழுந்து ஐயாவை சமாதானப்படுத்தினா. வீடு தேடி வந்த மருமகனை ரொம்ப கேவலமா பேசக்கூடாது. நம்ம பல்ல குத்தி நாமே மோந்து பார்க்கவா? நமக்கு தான் அது கௌரவ குறைவு அப்படின்னு ஐயாவை சாந்தப்படுத்தினா. மறுநாள் உளுந்து, பாசிப்பயிறு, ஒட்டுக்கம்பு 2 கோழியோட ராசாத்தி மாதிரி இவ முன்னால நடக்க, ஆட்டுக்குட்டியா பின்னால வந்தான் சரவணன். இந்த மாதிரி 2-3 தடவை நடந்துருச்சு. பழைய நினைவுகளோட தார் ரோட்டுக்கு வந்து சேர்ந்தா. 10 நிமிஷம் ஆகியிருக்கும். மேற்குல இருந்து வர்ற வெள்ளை பஸ் வந்தது. கையை காட்டி இவ ஏறிக்கிட்டா. காத்தாடிக்கிட்டே வந்த பஸ்ஸுக்குள்ள 4-5 பேர் தான் இருந்தாங்க. இவளும் ஒரு சீட்ல உட்கார்ந்தா. வெறும் பஸ்ஸு குறகுடமா கூத்தாடிக்கிட்டு இருந்தது. பஸ்ஸுலயே இவ மட்டும்தான் பொண்ணு. டிக்கெட் கொடுக்க சாவகாசமா வந்த கண்டக்டர் முகத்துல வித்தியாசம் தெரிஞ்சுது. பார்வையில ஒரு சந்தேகமும் தெரிஞ்சுது. இவ ஒரு குடும்ப பொண்ணா இல்லையா அப்படின்னு அவர் பார்க்குற மாதிரி இருந்தது இவளுக்கு. முந்தியில முடிஞ்சு வச்சிருந்த சில்லறைய அவுத்து எடுத்தா. கண்டக்டரை நிமிந்து பார்க்க கூட அவளுக்கு பயமா இருந்தது. அறப்பார்வையோட மனத்த தெளிப்போட டிக்கெட் வாங்கிக்கிட்டா. தலை நிமிராம ஜன்னல் வழியே வெளியே பார்த்துக்கிட்டு இருந்தா. விருட்டு விருட்டுன்னு மரங்கள் சுழன்று ஓடிக்கிட்டு இருந்தது. தீப்பிடிச்ச காட்டை போல உயிர் இல்லாம கரிசல் காடு கிடந்தது. இவ இறங்குற இடம் வந்தது. பஸ்ஸில் இருந்து இறங்குனா. கரிசல் காட்டை வகுந்துக்கிட்டு போற ஒத்தையடி பாதையில் நடந்தா. அது அத்துவான காடு. ஒரு சுடுகுஞ்சு கூட கிடையாது. கோடை மழை பெய்யாத காரணத்தால எங்க பார்த்தாலும் வறட்சி தெரிஞ்சுது. மிளகா செடிகள் வறண்டு போய் கிடந்தது. ஒரு பூவோ பிஞ்சோ கூட கண்ணில் படல. நோய் வந்து நிறம் மாறி கிடந்தது. கத்தாழ செடி கூட காஞ்சு ஒடிஞ்சு தொங்கிக்கிட்டு இருந்தது. போற வழியில தான் இவளோட புஞ்சையும் இருந்தது. பூவரச மரத்து புஞ்சை. கிணத்துல சும்மாவே தண்ணி தட்டுப்பாடு. கோடை மழை வேற இல்ல. சுத்தமா காஞ்சு கிடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா. நடந்து நடந்து காலெல்லாம் வலிச்சுது அவளுக்கு. தண்ணி தாகம் வேற. காலையில எழுந்து பச்சை தண்ணி பல்லுல படல. வீட்டுக்கு போய் சேர்ந்தா அவ. முற்றத்துல அம்மா எங்கேயோ கிளம்பிக்கிட்டு இருந்தா. இவளை பார்த்ததும் அவளோட முகம் மாறி போச்சு. அவளோட முகத்துல ஒரு கிளி தெரிஞ்சுது. அந்த கிளிக்கு பின்னால வெறுப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது இவளுக்கு. சுப்புத்தாய்க்கு உள்ளுக்குள்ள நறுக்குன்னு இருந்தது. நெருங்கி வந்த சுப்புத்தாய வான்னு கூப்பிடல அவங்க அம்மா. எப்ப வந்தேன்னும் கேட்கல. என்னம்மா ஆச்சுன்னு பதைக்கல. வெறுமையா நின்னுக்கிட்டு இருந்தா அம்மா. அம்மா முன்ன விட ரொம்ப கிளவியாகி இருந்தா. பஞ்சத்துல அடிபட்டு போன மாதிரி முகத்துல நிறைய சுருக்கங்கள். என்னம்மா அப்படின்னு சுப்புத்தாய் தான் அம்மா கிட்ட போய் வலியே கேட்டா. நீயும் வந்துட்டியா அப்படின்னு கேட்டா அம்மா. சுப்புத்தாய் பதில் சொல்லல. நீயும் கோவிச்சுக்கிட்டு தான் வந்திருக்கியா அப்படின்னு அம்மா மறுபடியும் கேட்டா. அப்படின்னு சொன்னா சுப்புத்தாய். சண்டையா அப்படின்னு கேட்டா அம்மா. அப்படின்னு மறுபடியும் சொன்னா சுப்புத்தாய். மூத்தவ வந்து 10 நாள் இருந்துட்டு நேத்து தான் போயிருக்கா. இன்னைக்கு அப்படின்னு நிறுத்தினா. இன்னைக்கு நான் வந்துட்டனா அப்படின்னு கேட்டா சுப்புத்தாய். சரி சரி வீட்டில் இரு, நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொன்னா அவங்க அம்மா. ஐயாவை எங்க அப்படின்னு கேட்டா சுப்புத்தாய். அவரு கூலி வேலைக்கு போயிருக்காரு. பாவம் இந்த வயசான காலத்துல கிணறு வெட்டுற வேலைக்கு போயிருக்காரு அப்படின்னு சொன்னா அவங்க அம்மா. நம்ம ஐயாவா அம்மா அப்படின்னு கேட்டா சுப்புத்தாய். இங்க பெரிய பெரிய சம்சாரியெல்லாம் வேறத்து போய் கிடக்கான். லேசுப்பட்ட வறட்சின்னு பாத்தியா அப்படின்னு கேட்டா அவங்க அம்மா. அதுக்கு நம்ம ஐயாவும் கூலி வேலைக்கு போகணுமாம்மா அப்படின்னு கேட்டா அவ. அவங்க அம்மா பதில் சொல்லல. சரி சரி எனக்கு பொழுதாகுது, நீ வீட்டிலையே இரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போயிட்டா. அவளோட முதுகையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா சுப்புத்தாய். அம்மா தூர தூரமா போய்கிட்டு இருந்தா. அந்நியமாகி போயிட்டு இருக்க மாதிரி இருந்தது அவளுக்கு. வீட்டுக்குள்ள நுழைஞ்சா சுப்புத்தாயி. அது ஒரு ஜெயில போல தோணுச்சு அவளுக்கு. என்னவோ போல இருந்தது. அவளே அவளுக்கு ஒரு சுமையா அசிங்கமான பிறவியா தோன்ற மாதிரி இருந்தது. அம்மா தான் இப்படி, ஐயா இப்படி இல்லை. அவரு தங்கம், மக மேல உசுரா கிடக்கிறவரு, பேரை கூட சொல்லாதவரு, செல்லம் கண்ணுன்னு பாசமா கூப்பிடுறவரு, கடைக்குட்டிய ராசியான மகளை கண்ணுக்குள்ள உயிரா வச்சு போற்றுறவரு அப்படின்னு நினச்சிக்கிட்டா அவ. அவளோட மனசுக்குள்ள இருந்த அந்த மெல்லிய நம்பிக்கை அவளுக்கு தெம்ப கொடுத்தது. அந்த நம்பிக்கையோட பலத்துல உள்ள போய் கஞ்சியை ஊத்துனா.
மடக்கு உள்ள போறப்போ நெஞ்சுக்குள்ள சரவணன் வந்தான். நான் இங்க வந்துட்டேன், இந்நேரம் அவர் என்ன செய்வாரு? என்ன தேடிக்கிட்டு இருப்பாரா? சாப்பிட்டு இருப்பாரா? பொண்டாட்டி புறப்பட்டு போயிட்டாங்கிற வேதனையில மனசு உடைஞ்சு போயிருப்பாரா? அவனை நினைச்ச பிறகு அவளால அடுத்த வாயை குடிக்க முடியல. மனசு வரல. தொண்டைக்குள்ள அவன் வந்து நிக்கிற மாதிரி இருந்தது. கல்யாணம் முடிஞ்சு 4 வருஷத்துக்கும் மேல ஆயிருச்சு. இந்த வைகாசி வந்தா 4 முடிஞ்சு 5வது வருஷம் ஆரம்பம். இன்னும் ஒரு புள்ள கூட பிறக்கல. 60 நாள் 70 நாள் இருந்தது, அப்புறம் கழிஞ்சுதுங்கிற கதை கூட கிடையாது. ஆனா அவன் அதை பத்தியெல்லாம் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். தெரியாம அப்படி ஏதாவது சொல்லிட்டா கூட இவளோட மனசு புண்பட்டு போகுமேன்னு பதறுவான் அவன். அன்னைக்கு மதியமும் அவளுக்கு சாப்பிட தோணல. வாய் மனசெல்லாம் கசக்கிற மாதிரி இருந்தது. பொழுதடைஞ்சு இருட்டின பிறகுதான் ஐயா வந்து சேர்ந்தாரு. ஆவலோட சுப்புத்தாய் வெளியே ஓடி வந்தா. ஐயாவை பார்க்கணும், ஐயாவாவது ஐயாவா இருக்காரா அப்படின்னு ஆவலோட வெளியே வந்தா. ஐயாவோட கண்லையும் ஒரு பயம், ஒரு இறுக்கம் தெரிஞ்சுது. உதட்ட பிதுக்குனாரு அவரு. அதுல ஒரு அயர்ச்சியும் சலிப்பும் இருந்தது. எப்போ வந்த அப்படின்னு உயிர் ஒட்டாத மாதிரி பேசினாரு. இவளுக்குள்ள ஏதோ செதஞ்சு உடையிற மாதிரி இருந்தது. உயிர் இல்லாதவளை போல விடிய காலம் வந்தேன் அப்படின்னு சொன்னா. என்ன கோவமா அப்படின்னு கேட்டாரு ஐயா. அப்படின்னு சொன்னா இவ. மழையும் இல்லை, தண்ணியும் இல்லை, வெள்ளாம விளைச்சலும் இல்லை. பொழுத ஓட்டுறதே இங்க பெரும்பாடா இருக்கு. நாங்க கோவிச்சுக்கிட்டு எங்க போறது? போனா யாரு சோறு போடுவாங்க? கசந்த சிரிப்போட ஐயா தலை துண்டை அவிழ்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சாரு. ஐயாவுமா இப்படி? பாசமும் அன்புமா குழையிற ஐயாவுமா இப்படி? வறட்சியும் பஞ்சமும் வந்து காடுகளை மட்டுமா காய வைக்குது? ரத்த பந்தத்தையும் தான் காய வச்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போதே வெலவெலத்து போனா சுப்புத்தாயி. அவளால அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவே முடியல. வீடே அந்நியப்பட்ட மாதிரி இருந்தது அவளுக்கு. முள்ளுக்கு மேல கிடக்கிற காயம்பட்ட குருவிய போல தவிச்ச அவ. இருட்டின பிறகு அம்மாவும் வந்து சேர்ந்தா. அன்னைக்கு ராத்திரி சுப்புத்தாய்க்கு உறக்கமே வரல. எப்போ விடியும்னு கொட்ட கொட்ட முழிச்சிருந்தா. மான மரியாதையோட சொந்த வீடு போய் சேரணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவ மனசு முழுக்க நிறைஞ்சிருந்தது. கதை முடிவடைந்தது. இந்த கதையை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.